ஆகாயத்தை தொடர பெரிய கட்டிடங்கள், நவீன உலகத்து மக்கள், கனவு உலகமான மாயா நகரம் மும்பை. நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாரும் கண்கள்ல நிறைய கனவோட இங்க வராங்க. மும்பையில சாப்பாடு கிடைச்சிடும், ஆனா தங்க வீடு கிடைக்காது. யாருக்கிட்ட எல்லாம் வீடு இருக்கோ அவங்க எல்லாம் அதிர்ஷ்டசாலிங்க. ஆனா சில நேரங்கள்ல சில வீட்டுக்குள்ள சந்தோஷத்துக்கு பதிலா துரதிருஷ்டம் நிறைஞ்சிருக்கு. மும்பை நகரத்தில் இருக்கிற போரேவெலி இலாக்கா, அங்க இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல கடந்த சில நாட்களா கனவுகளோட நிறைஞ்ச 8 கண்கள் ஒரே அடியா மூடிருச்சு. ஆமா, 5 மரணம், ரகசியமான மரணம். தாம்பா ஃபிளாட்டு நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு, ஆனா ஒரு முறை போய் பாத்துக்கிறேன். நல்லா பாத்துங்கப்பா. ஏன்னா மும்பையில இந்த பைசாவுக்கு வேற எந்த பிளாட்டும் கிடைக்காது, அது கேரண்டி. நெட்வொர்க்லாம் நல்லா இருக்கு. என்னது நெட்வொர்க்கா? இங்க பாருங்க சார், 24 மணி நேரமும் எலக்ட்ரிசிட்டி சப்ளை, அப்புறம் 24 மணி நேரமும் வாட்டர் சப்ளை இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க பேச்சுலர்ஸ் ப்ராப்ளமும் கிடையாது. ஐ ஸ்வேர், கமான் யார், இந்த மும்பைக்காரங்களுக்கு பேச்சுலர்ஸ்னால என்ன ப்ராப்ளம்னே தெரியல. பேச்சுலர்ஸா இருக்கிறது பெரிய பாவமா இருக்கு. அது உண்மைதான். வேற ஏதாவது ப்ராப்ளம்? ப்ராப்ளம் எதுவும் இல்ல, ஆனா இவ்ளோ பெரிய ஃபிளாட்டா இவ்ளோ கம்மி ரெண்ட்டுக்கு? அது வேற ஒன்றும் இல்லப்பா, உங்களோட அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லா இருக்கு. அதான் இது எங்களோட செட்டிங். இந்த வீட்டோட ஓனரு ஃபாரின்ல இருக்காரு. சாவி என்கிட்ட தான் இருக்குது. அதோட இங்க என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. அதனால அக்ரிமெண்ட் அது இதுன்னு போட வேண்டிய அவசியமே இல்லை. ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. பணத்தை மட்டும் கரெக்ட் டைம் கொடுத்துருங்கப்பா. கண்டிப்பா சார். ஜாவித் சார், இந்த ரூம் எதுக்கு லாக்கா இருக்கு? இதுல கை வைக்காதீங்க, இது மூடிதான் இருக்கும். முதலாளியோட பொருள் எல்லாம் இருக்கு. என்னப்பா நீங்க 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் தானே கேட்டீங்க? இங்க ஒரு ரூம் இருக்கு, இங்க ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம் மட்டும் திறக்காதீங்க. அத தயவு செஞ்சு திறந்துடாதீங்க ப்ளீஸ். சரி, நீங்க தான் சொல்றீங்களா, வேற என்ன பண்றது? சரி, இந்தாங்க முதல் மாசத்துக்கான செக். கொடுப்பா. அப்ப கிளம்பலாமா? கிளம்பலாம், வாங்க வாங்க. அந்த பசங்க அன்னைக்கு ராத்திரியே ஃபிளாட் நம்பர் 1909க்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ரோஹித் ஒரு ரைட்டர், சாம் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு வந்தா, அப்புறம் பாலி ஆக்டர் ஆகணும்னு வந்தா. சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து நிறைய கனவுகளோட இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய எந்த ஒரு கனவும் ஃபிளாட் நம்பர் 1909ல பயங்கரமான கனவா மாறப்போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. Bali, all set. Yes, bro. So, Mr. Writer, what's bro? ஆமா ஆமா, எல்லாம் சரியாயிடுச்சுப்பா. Hey, guys, this is not fair, yaar. உங்க 2 பேருக்குமே பர்சனல் ரூம்ஸ் இருக்கு, ஆனா நான் மட்டும் தனியா வெளியே தூங்குறது. அதுக்கு என்ன, நான் ஹால்ல தூங்கணுமா? நல்லா யோசிக்கடா. போன தடவை மாதிரி என்னுடைய பாட்டுனால இடத்த காலி பண்ண சொல்ல போறாங்க. ஏன்பா, நான் ஒரு ரைட்டர், எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு புரியுது இல்ல? தனிமை தனிமை, புரியுது இல்ல? அது நீ ஒரு ஆக்டர், உனக்கு ரிஹர்சல் பண்றதுக்கு நிறைய இடம் தேவை. இங்கே ரிஹர்சல் பண்ணிக்கோ, சரியா? ஹே, இல்லடா, நாட் டன் ப்ரோ. எனக்கும் பர்சனல் ரூம் வேணும், பிரைவசி எல்லாம் வேணும்ல. யோசிச்சு பாருங்கடா, நாளைக்கே எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தா அவளுக்கு இந்த ஹாலைய காட்ட முடியும்? கேர்ள் ஃப்ரெண்ட்? நீ இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டியா? ஹே, கிண்டல் பண்ணாதடா. அப்புறம் ரோஹித், நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, இந்த மூடி இருக்கிற ரூமை திறந்துட்டா? வேண்டாம் வேண்டாம்,
ஏன் அது ஓனரோட ரூம்டா. அவங்க எந்த பொருளை எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியாது. இல்லடா, ரூம்ல இருக்கிற எல்லா திங்ஸையும் ஓரமா எடுத்து வச்சிடலாம்டா. ஐடியா நல்லா தானே இருக்கு. என்ன நல்லா இருக்கு? ஜாவேத் சார் என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இல்லையா? ரூமை திறக்கவே கூடாதுன்னு. என்ன गाइस, நம்ம 2 பெட்ரூம் ஃபிளாட் ரேட் தானே கொடுக்குறோம். ஏய், என்னடா குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நாம அந்த ரூமை திறந்துட்டோம், ஜாவேத் சாரோட கனவுல வந்து தெரிய போகுது. ஆமாண்டா, திறந்துடலாம்டா. என்ன சொல்ற? ஓகே गाइस, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்யுங்க. எஸ், இதுதான் எதிர்பார்த்தேன். ஏன் திறக்க மாட்டேங்குது? இது திடீர்னு எப்படி திறந்தது? இங்க என்னடா நடக்குது? சிஸ்டம்ல எல்லாமே சரியா தானே இருக்கு. எங்க இருந்து இந்த சத்தம் வருது? ஜாவத் சார் அவ்வளவு எச்சரிக்கை கொடுத்தோம், பாலி அந்த கதவை திறந்துட்டான். அந்த பசங்களுக்கு ஏதோ வினோதமான உணர்வு ஏற்பட்டுச்சு. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அந்த தீய சக்திகளுடைய கட்டு அவிழ்ந்துருச்சு. அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த தீய சக்திகள் அந்த பிளாட் முழுக்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருச்சு. அதனால உண்டான பாதிப்பு மெல்ல மெல்ல பரவ ஆரம்பிச்சிருச்சு.
ஹாய். அட ஹே, எதுக்காக இப்படி வெக்கப்படுற? ஐ எம் வாலி. உன்னோட பேர் என்ன? காஸ்டோ. காஸ்தோ? வாவ், ரொம்ப அழகான பேரு. ஆமா, எந்த ஃபிளாட்ல இருக்க? ஓ, அட நானும் அங்கதான் போயிருக்கேன். ஃபிளாட் நம்பர் 1909. நீ இருக்கிற ஃபிளாட் நம்பர் என்ன? சரி, ஓகே, நான் உன்னை அப்புறமா பார்க்குறேன். என்ன, பாய். இன்னைக்கு டீ என்ன எவ்வளோ சீக்கிரமா கொதிச்சிடுச்சு? பூனையா? ஹேய், வா, போயிடு. இன்னைக்கு மீட்டிங்க்கு மறுபடியும் லேட் ஆயிடுச்சு. சேனலோட கிரியேட்டிவ் என்னோட உயிரை எடுத்துருவான். இந்த பூனை இங்க எப்படி வந்துச்சு? ஏய், போ. அட, இந்த பூனை எங்க போச்சு? எங்கேயும் இல்லையே. இந்த பூனை எங்க போச்சு? நீ திருந்தவே மாட்டடா. எப்ப பாரு டிவி டிவி டிவி. ஏய், மேட்ச் ஆரம்பிக்க போதுடா. ஐயோ, ஸ்டார்ட் ஆகும்போது பாத்துக்கலாம். முதல்ல எந்திரி. நீ இப்படி சொன்னாலாம் எந்திரிக்க மாட்ட. ஏய், மேட்ச்ரா. அத விடுறா, பீஸா சாப்பிடலாம் வா. பீட்சாவா? ஏய், பாலியை கூப்பிடுறா. ஆமால, பாலி பாலி ரெஸ்ட் ரூம்ல இருப்பான்டா. அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். அட ஆமாண்டா, நான் சொல்ல மறந்தே போயிட்டேன். இரு, நான் உனக்கு என்னோட புது கான்ட்ராக்ட காட்டுறேன். பரவாயில்லையே, புது கான்ட்ராக்டடா. இந்த ப்ராஜெக்ட் உனக்கு கிடைச்சிருச்சா? உனக்கு வாழ்வுதான். அப்புறம் இந்த பீஸா பார்ட்டி சும்மா தரேன்னு நினைச்சியா? இந்த டிவி எப்படி ஆன் ஆச்சு? நான் தானே ஆஃப் பண்ணேன்.
பாலி அட பாலி 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 நீ என்ன பண்ற பாலி? பாலி பாலி உன் கை எப்படி கட்டாச்சு? செய்வன ரொம்ப மோசமானது. பாலி ஏன் இப்படிலாம் செய்யறான்னு ரோஹித்துக்கும் சாமுக்கும் புரியவே இல்லை. வினோதமான விஷயங்களை அவன் செய்ய ஆரம்பிச்சான். யாரோ அவனை ஹிப்னடைஸ் பண்ண மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சான். ஏய் ஹாய் காஸ்து. அட என்னாச்சு? ஏன் இப்படி ஆச்சு? ஓ நோ. அட யாராவது நடிச்சாங்களான்னு நான் சொல்லு. என்கிட்ட சொல்லு. உங்க வீட்டில் யாராவது இருக்காங்களா? ஓகே சரி என் கூட வா, நான் உனக்கு மருந்து போடுறேன். வா வா. இன்னைக்கு நாளே நல்லா இல்லடா. உனக்கு ஒன்று தெரியுமா சாம்? அந்த ப்ராஜெக்டே கை நழுவி போயிடுச்சு. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலடா. எனக்கு இப்ப ரீசெண்டா எதுவுமே நல்லாவே நடக்கலடா. பகல்ல மட்டும் கிடையாதுடா, ராத்திரி இன்னும் மோசமா இருக்கு. இப்பெல்லாம் ரொம்ப வினோதமான கனவுகளா வருதுடா. ஒண்ணுமே புரியல. அதுக்கு மேல நம்ம பாலியை பாத்தியா? ரொம்பவே மாறிட்டான். இப்பெல்லாம் யாருக்கிட்டையும் பேசுறதே இல்லை. எப்ப பார்த்தாலும் அந்த ரூம்லயே அடைஞ்சு கிடக்குறான். அந்த ரூம்ல அப்படி என்னதான் இருக்குன்னே தெரியல. ரொம்ப விசித்திரமான சத்தங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. நம்ம தேவையில்லாம குழப்பிக்கிறோம்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவன் புது ரோலுக்கு ஏதாவது பிராக்டிஸ் பண்ணிக்கிறானோ என்னமோ. என்னாச்சு ரோஹித்? ஏய் என்னடாச்சு? இந்த பூனை உனக்கு தான் தெரியும்ல. I hate cats. டேய் எங்கடா இருக்க பூனை? இந்த பூனை உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? உன் கண்ணு என்ன குருடா? முதல்ல உன் கண்ணை டெஸ்ட் பண்ணு. இங்க பாரு, இங்க தான்டா இருக்கு. இங்க பாரு. கரண்ட் இப்போவா போனோம்? இங்கதான் கரண்டே போகாதே. இன்னைக்கு ஸ்பெஷலா இருக்குமோ என்னமோ. கேண்டில்ஸ் எங்கடா வச்சிருக்க? ஒரு நிமிஷம் இரு, என் மொபைல்ல டார்ச் இருக்கு. ஆன் பண்ணுடா. இரு ஒரு நிமிஷம். வெளிய வானிலை கூட சரியில்லடா. எனக்கு என்னமோ ரொம்ப நேரத்துக்கு கரண்ட் வராதுன்னு தோணுது. நான் போய் கிச்சன்ல கேண்டில் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். யாரு அது? யாருன்னு சொல்லுங்க. யார் அது?
யாரு? சாம், உனக்கு என்னாச்சு? உனக்கு ஒன்றும் ஆகலையே? அங்க மேல போடுறோம். கவலைப்படாத, நான் தான் இருக்கல்ல. பாலி, பாலி, பாலி. உனக்கு எதுவும் ஆகாது, நான் உன் கூடவே தான் இருக்கேன் கோஸ்து. பாலி, நீ யார் கூட பேசிட்டு இருக்க? இந்த கோஸ்து யாரு? என்ன விடு, என்ன விடுன்னு சொல்றேன்ல. என்ன விளையாடுது பாலி? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் அதோ உங்ககிட்டயே வச்சுக்கோ. இல்லனா செத்துருவீங்க, 2 பேரும் செத்துருவீங்க. செத்துருவீங்க, எல்லாரும் செத்துருவீங்க. செத்துருவீங்க, எல்லாரும் செத்துருவீங்க. ரோஹித், சாம், அட கதவை தரங்கப்பா. ஜாவித் சார், நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உட்காருங்க. அப்புறம் எல்லாம் எப்படிப்பா போயிட்டு இருக்குது? நல்லா போயிட்டு இருக்கு சார். இந்த பக்கம் போனேன், 1 மாசம் ஆயிருச்சு, அதான் வாடகை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் சாம், எப்படிப்பா இருக்க? எந்த பிரச்சனையும் இல்லையே? ஹே ரோஹித், இங்க பாரு. இந்த கதவை யார் திறந்தது? சாரி ஜாவித் சார், அது என்னன்னா, நான் தான் உங்க எல்லார்கிட்டயும் கதவை திறக்காதீங்கன்னு சொன்னல. சாக போறீங்க, நீங்க எல்லாரும் சாக போறீங்க. எல்லாரும் செத்துருவீங்க, கண்டிப்பா செத்துருவீங்க. செத்துருவீங்க, செத்துருவீங்கடா. நீங்க எல்லாரும் செத்துருவீங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பிளாட்டை விட்டு சாம் போய் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா பாலி அந்த பிளாட்டை விட்டு கண்டிப்பா வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா ரோஹித் தன்னுடைய நண்பனுக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு நினைச்சான். அந்த பிளாட் நம்பர் 1909 ரகசியம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சான். ஏன்னா அந்த பிளாட் அவங்க வாழ்க்கைய தலைகீழ மாத்திருச்சு. அதனால ஜாவித் சாருடைய நண்பனை பார்க்கலாங்கிறதுக்காக போனான். ரொம்ப பயந்து போயிருந்தா. எனக்கு உங்க மேல ரொம்பவே கோவம். நீங்க பண்ண காரியத்தால தான் ஜாவித் இன்னைக்கு நம்ம கூட இல்லாம போயிட்டான். நாங்களும் தப்பு பண்ணிட்டோம். நாங்களும் பேராசையில உங்க உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திருக்க கூடாது. அந்த கொலகார பிளாட்டை வாடகைக்கே விட்டுருக்க கூடாது. கொலைகார பிளாட்டா? ஆமா, கொலகார பிளாட்டு தான். இதுக்கு முன்னாடி கூட அங்க 5 பேர் இறந்திருக்காங்க. இந்த விஷயத்தை நாங்க உங்ககிட்ட மறைச்சிட்டோம்.
இத சொல்லியிருந்தா நீங்க வாடகைக்கே வந்திருக்க மாட்டீங்கல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. கௌசல்யா அவங்க பேரன் கோஸ்து கூட 1909ல தான் இருந்தாங்க. அவங்க புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவங்க பையனும் மருமகளும் இறந்துட்டாங்க. பாவம் அந்த வயசான அம்மா தனியா அவங்க பேரனை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. போதும் பாட்டி. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுப்பா. போதும் சொல்றல, எனக்கு இதுக்கு மேல வேணாம் பாட்டி. இது இல்லாம பால் வேற குடுப்பீங்க. சரி, இதுதான் லாஸ்ட் பாய். நான் போய் பாக்குறேன். அவங்களோட இந்த அன்பான வாழ்க்கையில சோனிங்கிற பிரச்சனை உள்ள நுழைஞ்சது. அவங்க பையன் ராஜேஷோட பிசினஸ் பார்ட்னர் அந்த வீட்டை சுருட்டணும்னு நினைச்சான். வணக்கம் ஆண்டி. அடையாளம் தெரியுதா? நான் தான் சோனி, உங்க பையனோட பிசினஸ் பார்ட்னர். எதுக்காக இங்க வந்திருக்க? உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. உங்க பையன் என்கிட்ட இருந்து லோன் வாங்கியிருக்கான். முழுசா 55 லட்சம் ரூபாய். இப்பதான் அவன் அந்த உலகத்துல இல்லையே. ஒண்ணு, நீங்க அந்த 55 லட்சம் ரூபாயை எனக்கு திருப்பி கொடுங்க, இல்லன்னா இந்த பிளாட்டை என் பேர்ல எழுதி வச்சிருங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நாங்க எந்த காரணத்துக்கு இந்த பிளாட்டை காலி செய்யறதா இல்ல. அதுவும் இல்லாம ராஜேஷ் இந்த லோன் விஷயத்தை என்கிட்ட சொல்லலையே. ஏங்க, உங்க பையன் இந்த லோனை பத்தி உங்ககிட்ட சொன்னானோ சொல்லலையோ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆனா உங்க பையன் என்கிட்ட லோன் வாங்கியிருக்காங்கிறது தான் உண்மை. இங்க பாருங்க, லோனுக்காக வீட்டை அடமானம் வச்ச டாக்குமெண்ட்ஸ் தெரியுதா? பாருங்க, நல்லா படிச்சு பாருங்க. இந்த வீட்டை நீங்க கண்டிப்பா காலி பண்ணி தான் ஆகணும். மரியாதையா சொல்லும் போதே காலி பண்ணிடுங்க, இல்லைன்னா உங்களை வெளியில அனுப்ப என்கிட்ட பல வழிகள் இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, நாங்க கண்டிப்பா இந்த பிளாட்டை விட்டு போக மாட்டோம். மரியாதையா இங்க இருந்து போ. உன்னால முடிஞ்சதை நீ செஞ்சுக்கோ. பாட்டி கேட்ச். என்னப்பா பண்ற? இந்த புடிங்க. ஓ, கரண்ட் போயிடுச்சே. இருங்க பாட்டி, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ பார்த்து போயிட்டு வாப்பா. பாட்டி, நம்ம வீட்ல மட்டும்தான் கரண்ட் இல்ல, மத்த எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்கு. அப்படியா? நம்ம வீட்ல மட்டும் எப்படிப்பா கரண்ட் போயிருச்சு? சோனி எல்லா முறைகளையும் கையாண்டு பார்த்துட்டான். கரண்ட்டை கட் பண்ணா, தண்ணி சப்ளைய நிறுத்திட்டான், லிஃப்ட், மளிகை கடை, பால்காரன் எல்லாரையும் தடுத்து நிறுத்திட்டான். இருந்தாலும் கௌஷல் பிளாட்டை விட்டு போகல. ஏன்னா பாவம், அந்த பிளாட்டை விட்டு அவங்க எங்க போவாங்க? களைச்சு போன சோனு செய்வினை செய்யணும்னு முடிவெடுத்தான். சாமுண்டை நம. இந்த போன்சை மரம் மூலமா சோனியோட ஏவல் பிளாட் நம்பர் 1909 நுழைஞ்சிடுச்சு. கெட்ட சக்தியோட குறிக்கோள், விளைவு எல்லாமே கெட்டதா தான் இருக்கும். மெல்ல மெல்லமா அதோட விளைவு மெல்ல மெல்லமா கௌசல்யாவை தாக்க ஆரம்பிச்சிடுச்சு. என் பேச்ச நீ கேட்கவே மாட்டல. உன்னதான் கேட்டுட்டு இருக்க. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. போன்றல, முதல்ல வெளியில போ. 1909 ஏவலோட கட்டுல நல்லா மாட்டிக்கிச்சு.
அவங்களோட வாழ்க்கை ரொம்ப மோசமா மாறிக்கிட்டு இருந்தது. கௌசல்யா அவங்களோட பிளாட்டோட பால்கனியில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாங்க. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 19வது ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்தும் அவங்களோட உடம்புல இருந்து ஒரு துளி ரத்தம் கூட வெளியே வரல. எப்படி வெளியே வரும்? அவங்களோட உடம்புல இருந்த ரத்தத்தை முதல்லயே உறிஞ்சிடுச்சு. உடம்பே வெளுத்து போயிடுச்சு. அங்க இருந்த மக்கள் இவங்க குதிச்சுதான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா உண்மை ரொம்ப மோசமானது. கௌசல்யாவோட எல்லா ரத்தத்தையும் செய்வன செஞ்சு அனுப்பப்பட்ட ஏவல் உறிஞ்சிடுச்சு. அப்போ சோனிக்கு அந்த பிளாட் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. 2 உயிரை பலி கொடுத்ததுக்கு அப்புறம் சோனியோடைய சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த 1909 அவருக்கு சொந்தமாயிடுச்சுன்னு நினைச்சாரு. ஆனா பாத்தியா ஜாவேத், பிளாட்டை எப்படி காலி பண்ண வச்சேன் பாத்தியா? சோனி ஒண்ணுல குறி வச்சுட்டானா அதை முடிக்காம விட மாட்டான். இப்ப நம்ம விஷயத்துக்கு வரும். இந்த பிளாட்டை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வித்தாகணும். நல்ல கஸ்டமர் யாரா இருந்தா சொல்லு. இந்த பிளாட்டை பாக்குறதுக்கு ஏதோ பேய் வீடு மாதிரி இருக்கு. எனக்கு என்னவோ இங்க ஆத்மாக்கள் சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியே தோணுது. யாரு? சோனி இறந்ததுக்கு அப்புறம் அந்த பிளாட் எங்க கிட்ட தான் இருந்துச்சு. நாங்க பல தடவை அந்த பிளாட்டை ரெண்டுக்கு விட்டோம். ஆனா ஒவ்வொரு தடவையும் யாராவது ஒருத்தர் இறந்துடுறாங்க. நாங்க ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு அந்த கொலகார மரத்தையும் மற்ற சாமான்களையும் அந்த ரூம்ல வச்சு பூட்டிட்டோம். அந்த பாழா போன கதவை தான் நீங்க திறந்துட்டீங்க. அதனால தான் உங்க உயிர் இப்ப ஆபத்துல இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பிளாட்டை விட்டு போயிடுங்க. போங்க. ஹலோ சாம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பிளாட்டை காலி பண்ணணும். பிளாட் ஓனர் வந்துட்டாரா? இப்ப இந்த பிளாட்டோட முதலாளி உயிரோட இல்ல. அந்த பிளாட்டோட முதலாளி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. எப்படி? எப்படா? எங்கடா? ஐயோ, அந்த விஷயம் எல்லாம் உனக்கு நான் அப்புறம் சொல்றேன். முக்கியமான பொருள் ஏதாவது இருந்தா உடனே எடுத்துட்டு வெளியே வந்துரு. பாலி எங்க? பாலி அவன் ரூம்ல இருக்கான். பாலிக்கு எப்படியாவது இந்த விஷயத்தை புரிய வச்சு ஆகணும். ஹலோ சாம். சாம், எப்படி திடீர்னு போன் கட் ஆச்சு? இது வரைக்கும் ஃபுல் நெட்வொர்க் இருந்துச்சு. பாலி, நீ இங்க என்ன பண்ற? உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? டேய், என்னடா பண்ற?
ப்ளீஸ்டா வேணாடா, என்ன விட்டுறா, வேணாடா வேணாடா ப்ளீஸ்டா. சாம், சாம், என்ன பண்ணிருக்க? நான் எதுவும் பண்ணலடா, எல்லாம் தானா நடந்துருச்சு. ப்ளீஸ்டா, என்ன இந்த மோசமான பிளாட்ல இருந்து வெளியில கூட்டு போயிடுறா ப்ளீஸ்டா. நான் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த பிளாட்ல இருக்க மாட்டேன். வா வா. நில்லா நில்லா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேலே ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா, கோஸ்து கோஸ்து. வந்துட்டேன் பாட்டி. உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இந்த 3 நண்பர்களும் குடிபோதையில ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இறந்துட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இது எல்லாமே செய்வினையால தான் நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க இறந்து பல வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் இன்னைக்கும் அந்த பிளாட் நம்பர் 1909 மூடி தான் இருக்கு. பிளாக் மேஜிக், செய்வினை, இது ஒரு அண்டர்லைன் பிசினஸ். நாம எல்லாரும் நம்ம அஜ்ஞானத்தினாலையும் கெட்ட கர்மானாலையும் இந்த பிசினஸை ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல கண்டிப்பா நான் ஒன்ன சொல்ல விரும்புறேன். நாம செய்யற செய்வினை கண்டிப்பா ஒரு நாள் நம்மளை பாதிக்கும். நம்மளை பாதிக்கலனாலும் நம்ம குழந்தைகளை கண்டிப்பா பாதிக்கும். செய்யறவனும் சரி, செய்ய வைக்கிறவனும் சரி, நடக்குதோ நடக்கலையோ அது பிரச்சனை இல்லை. ஆனா நெகட்டிவ் எனர்ஜியை அனுப்பி வைக்கிறாங்க. அது கண்டிப்பா திரும்பி வரும். ஒண்ணு சாபமா திரும்பி வரும், அப்படி இல்லைன்னா தோல்வி ரூபத்துல திரும்பி வரும். இதுகிட்ட நீங்க போயிடாதீங்க. இந்த மாதிரி ஆளுங்களையும் சரி, இந்த மாதிரியான ரிச்சுவல்ஸையும் சரி உங்க பக்கத்துல எங்கேயும் நடக்க விடாதீங்க. பேராசை, மூட நம்பிக்கை, பணம், பொறாமை, இது எல்லாத்தோட விளைவுதான் இது.
இதை தடுக்கிறது நம்ம எல்லாரோட தர்மம்.